ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். விருதுநகர்லேருந்து சாமியில் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இருக்கீங்க. முதல் இந்த கேள்வியை முன்னாடி வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனை சந்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரே ரோந்துலே இருக்கார், அதாவது ரோந்து போலீஸார் அப்படிம்பாங்க. 4 ஊர்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ராமநாதபுரம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ராமநாதபுரம் 1, 2வது பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், 3வது தஞ்சாவூர், 4வது பார்த்தீங்கன்னா சாயல்குடி. இது 4 ஒவ்வொரு திசையில் இருக்குது. ஒன்று தெற்க இருக்குது, ஒன்று தெற்காமைக்கு மேற்கு இருக்குது, மேற்காமைக்கு வடக்கு இருக்குது. 4 ஊர்லேயும் வீட்டை கட்டி அவர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டிருப்பாரு. 4 வீடுகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நான் கூட இவரை இப்போ நேரில் பார்க்குறது இன்னைக்கு தான் 2 வாரம் கழிச்சு வந்து பார்த்துருக்கேன். கலெக்டரை கையில் பிடிச்ச கதையை அவர் இப்படி கையில் பிடிக்க முடியாது இருக்குது. அவ்வளோ ஒரு பிஸிலையும் இந்த பதிவை கொடுத்தாகணும் அப்படின்றதுனால என்னை கூப்பிட்டாரு. எங்கள் வந்துட்டேன் அப்படின்னு. நீங்கள் கூப்பிட்டு வராமல் இருப்பானே அப்படின்றதுனால தான் இந்த பதிவு. என் கேள்வி அவர்கிட்ட இப்போ கேட்கலான்னு இப்போ வந்துட்டேன். கேட்டலாமா? இப்போ 4 ஊருக்குமே போகிறீங்க. அந்த கட்டணம் அவ்வளோ அருமையாக வந்துருச்சு. இதுக்கான மெட்டீரியல், அதாவது பொருள் இருக்குல்ல, மண், சல்லி. ஒரு வீடுக்கு அடிப்படை மெயின் பார்த்திங்கன்னா மண், செங்கல், சல்லி, சிமெண்ட். இது 4 இருந்தால் தான் கட்டடம் ஒசரம். இதெல்லாம் நம்ம ஊரில் உங்களுக்கு நிறைய கட்டடங்கள் இங்கே கட்டினதுனால பொருட்களை ஈஸியாக ஒரு கொத்தனாருக்கு இன்னொரு கொத்தனார் மூலியமாக வாங்கிடலாம். இல்லை உங்களுக்கு பழக்கப்பட்ட கடைகள் இருக்கும், ஒரு ஃபோன் போட்டால் எல்லோரும் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த 4 ஊர்லேயுமே ஒரு சிக்கலான ஒரு விஷயம். நம்ம ஊரை பொறுத்தவரையில் ஒரு ஃபோன் தான். ஃபோன் போட்டு இந்த மெட்டீரியல் வேணும்னு சொன்னால் போதும். சரி, நான் போக வேண்டிய விஷயம் கூட இல்லை, ஸ்பாட்டுக்கு வந்துடும். சரி, அதே மாதிரி அமௌண்ட்டுமே முன்னப்பண்ண சொல்லிக்கலாம். ஒரு 10 நாள் 15 நாள் கொடுக்காட்டியுமே ஒன்றும் கேட்டுக்கிற மாட்டாங்க நம்ம ஊரில். சரி, நம்ம ஊரில். ஆமாம், வெளியூரில் அது நடக்காது. ஆமாம், அங்கே போய் எப்படி மெட்டீரியல்லாம் வாங்குறீங்க? அந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இல்லைன்னா இங்கேருந்து லாரியில் சொல்லி அங்கே வருதா? இல்லை அப்படிலாம் கிடையாது. அதாவது பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தை விட்டுட்டு இன்னொரு மாவட்டத்தில் இந்த மெட்டீரியல், ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க. மணல், அந்த கிரஷர் ஐட்டம், அதாவது எம்சாண்டு, பீசாண்டு, ஜல்லி, ஒன்றரை ஜல்லி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கோம். விருதுநகர் மாவட்டத்தில் நம்ம மதுரை மாவட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. சரி, அங்கே தனியாக மதுரைக்கு தனியாக ஒரு கிரஷர் வச்சுருப்பாங்க. சரி, அப்போ அங்கேருந்து தான் நம்ம அந்த யூனிட்லேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். சரி, இப்போ திருச்சிக்கு போனோம்னா திருச்சியில் உள்ள அங்கே மாவட்டத்தில் தான் நம்ம ஒரு கிரஷர் இருக்கும். சரி, அங்கேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற பொருள் நம்ம அங்கே கொண்டு போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இதே இருக்குது. ஆனால் ஒரு சில திங்ஸ் நம்ம இங்கேருந்து கொண்டு போகிறோம். நம்ம பில்டிங்க்கு, அதாவது மொத்த கான்ட்ராக்டாக நம்ம பேசி வேலை பார்க்கும்போது நில, ஜன்னல், கதவு எல்லாமே இப்போ நம்ம ஊரில் இருந்து தான், விருதுநகர்லேருந்து தான் போகுது. சாயல்குடிக்கு போயிருக்கு. சரி, ராமநாடுக்கு அங்கேருந்து தான் போயிருக்கு. அடுத்து தஞ்சாவூருக்கும் அடுத்த வாரத்தில் இங்கேருந்து தான் போகுது. இங்கேருந்து ஒரு சில திங்ஸ் மட்டும் இங்கேருந்து கொண்டு வரோம். நம்ம ஊரில் கிடைக்கிற சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற ஒரு சில பொருட்கள் வெளியூரில் ரொம்ப ரேராக இருக்குது. ஈஸியாக கிடைக்கிறது அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டிய மாதிரி இருக்குது. சரி சரி, அதன் மூலமாகவும் ரொம்ப சிரமப்படுறோம். இனி ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம லேபர் கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னா பொருட்கள் எல்லாமே வீட்டுக்காரங்க வாங்கி கொடுக்கணும். சரியா? மொத்த கான்ட்ராக்ட் அப்படின்னா எல்லா பொருளும் நம்ம தான் போய் தேடி பார்த்து வாங்கி கொண்டு வேலையை முடிக்கணும். சரியா? இப்போ நமக்கு 2 பில்டிங் மொத்த கான்ட்ராக்ட் ஆகும். சரி, 2 பில்டிங் லேபர் கான்ட்ராக்டாகவும் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 லேபர் கான்ட்ராக்ட் நடக்கிற காட்டில் பொருட்களை அவங்களே வாங்கி கொடுக்கணும். சரி, இவ்வளோ தூரத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. 30 அடி தூரத்துக்குள்ளே கொண்டு இறக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அக்ரிமெண்ட் இல்லாமல் அப்போ லேபர் கான்ட்ராக்டாக விடும்போது அவங்க அந்த பொருள்கள்லாம் கொண்டு வந்துடணும். மொத்த கான்ட்ராக்டாக இருக்கும்போது நம்ம தான் போய் ஒவ்வொரு பிரிக்ஸோ, எம்சாண்டோ, நிலஜனல் கதவோ எல்லா பொருட்களுமே நம்ம வாங்கி கொண்டு சேர்க்கணும். வேலையாட்கள் நமக்கு இங்கே எல்லாமே இருக்காங்க. இப்போ நடக்கிற கட்டடத்திற்கு எல்லாத்துக்குமே விருதுநகர்லேருந்து தான் போய் வேலையை பார்த்து முடிச்சுட்டு இருக்கோம். ஒரு சில பொருட்கள் நம்ம ஊருக்கும் வெளியூருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊரில் 3 யூனிட் 5000 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் அங்கே பார்த்தீங்கன்னா 3 யூனிட் 10,000 ரூபாய். அப்பா, இப்போ அந்த மாதிரி எடுக்கும் போதுல உங்களுக்கு கட்டட கூலி கூட தான் செய்யும். ஒரு சிலர் விசாரிச்சுட்டு ஆரம்பத்தில் ஒரு சில இடத்துல விசாரிக்காம, சரி நம்ம ஊரில் இதான ரேட்டு அப்படின்னு சொல்லி விசாரிக்காம போய் வேலையை பிடிச்சிட்டோம். பிடிச்சதுக்கு பிறகு ரொம்ப சிரமப்பட்டு தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் இப்போ ஒரு வேலைக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா போய் சைட்டை பார்த்துட்டு பக்கத்தில் அந்த ஏரியாவில் என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்கு, என்னென்ன பொருள் எவ்வளோ ரேட்டுக்கு போகுது, என்னென்ன பொருள் கிடைக்கிது, என்னென்ன தூரத்தில் இருந்து வருது,
எல்லாத்தையும் பேசி பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் ரேட்டை வந்து முடிவு பண்ணுவோம். சரி. ஒரு சிலது வந்து நம்ம ஊரை விட குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு 100 ரூபா சதுரடிக்கு கம்மியாக கொடுத்து கூட வாங்கலாம். கூடிருச்சு அப்படின்னா நம்ம இங்கே உள்ள ரேட்டுக்கு பார்க்க முடியாது. சரி. அதிகமான ரேட்டு தான் வந்துட முடியும். அதனால் அந்த மாதிரி இருக்குது. அதனால் எல்லா பொருட்களுமே அங்கங்கே வாங்குறது தான். ஒரு சில முக்கியமான பொருட்கள் மட்டும் நம்ம விருதுநகர் வந்து கொண்டு போகிறோம். ஆமாம், கொஞ்சம் அலைச்சல் தான். இப்போ தெரியாத ஊரில் வந்து ஒரு ஆளை பிடிச்சிடும் எப்படியாவது. நம்ம சமையல் பண்ணுறதுனால பலசர கடைக்கு போவோம். ஒரு சிலிண்டர் தேவைப்படுச்சுன்னா எனக்கு ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துக்கிட்டா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு ஆளை வச்சு ஒரு பழக்கம் தான். இப்போ ஒரே ஒரு பொருளை அடிச்சா போதும். இப்போ செங்கல் மட்டும் நம்ம இறக்குறோம் அப்படின்னா ஏன்னா மண் நீங்கள் அடிப்பீங்களான்னு கேட்போம். இல்லை மண் அடிக்க மாட்டோம். மண் அடிக்கிறதுக்கு வேற ஆள் இருக்காங்க. அப்போ அவங்க நம்பர் கொடுங்க, அதை வாங்கிடுவோம். அடுத்து நமக்கு தண்ணி தேவைப்படுது. அப்போ அவர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சு தண்ணி வண்டி இருந்தால் சொல்லுங்கள். அப்போ அதுக்குரிய ஒரு நம்பர் கொடுப்பாரு. அடுத்து அவர் அப்படியே கொடுப்போம். அடுத்து அவரே சொல்லுவார், தண்ணி வண்டிக்காரர் வந்து சொல்லுவார், நானே மணல் இறக்குறேன், ஜல்லி எல்லாமே நானே அடிக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு ஆள் இருக்காங்க. அப்படியா, சரி, அப்போ சந்தோஷம் கொடுங்க. அப்படியே ஒரு பழக்கமாகி அப்படியே போகிறது தான். ஒரு சில பொருட்கள் மட்டும் போய் தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தொடர்ந்து இதே வேலையாக போகிறதுனால, வெளியூர் வேலைகளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால, அதனால் யாரை எங்கே பிடிச்சா அதுக்குரிய மெட்டீரியலை கொண்டு வர முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ரெண்டாவது, இப்போது நான் ஒரு வரி படித்தேன், தொடர்ந்து ஒரு பணியை எந்த பணியாக இருந்தாலும் தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா அதை சலிக்காமல் நிபுணர், அதாவது தனித்துவம் பெற்றவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த வரிகள் எனக்கு இப்போ சொல்லும்போது தான் ஞாபகத்து வருது. சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த பணியை நாம் செய்கிறதுனால எனக்கு அது சுலபமாக இருக்குன்னு. அதனால தான் அவர் தனித்துவம் பெற்று ஒவ்வொரு ஊராக போய்கிட்டு இருக்காரு வேலைக்கு. சப்ஸ்கிரைபர் கூப்பிட்றாங்க போகிறோம். அதாவது அந்த பணியில் வந்து நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி சிரமங்களை கடந்து வர்றதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த வேலைகள் வந்து இறைவன் ஆண்டவனர்களால் அந்த இது கிடைக்குது. அதனால சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா ரெகுலராக நம்ம வேலை அதான் முடிவாகி போச்சு. அதனால் வந்து அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு பார்த்தாலும் அதை இஷ்டப்பட்டு பார்க்கறதுனால எனக்கு சிரமமாக தெரியல. ஓகே, அதான் இன்னைக்கு அவளை கேள்வி. ஓகே, அடுத்து மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது என்ன கேள்வின்றதை அடுத்து நான் வீடியோ பார்த்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, பாய்.